Hey, this is Common Man. இது மஞ்சுமல் பாய்ஸ் மூவி ரிவ்யூ. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் ட்ரிப் போறாங்க. அங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவான குணா கேவ்ஸ்குள்ளார ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ளார நுழைஞ்சிடுறாங்க. அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதை. இது ஒரு சாதாரண ஸ்டோரி லைன் மாதிரி தானே தெரியுது. இதுல என்ன பெருசா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூ வில் மிஸ் அ ஜெம். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. எனது மலையாள மூவில கமல்ஹாசனுக்கு ட்ரிபியூட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த அளவுக்கு அவங்க கமல்ஹாசனை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. பொதுவா மலையாள மூவிஸ் அப்படின்னாலே ஒரு பூச்சி மெதுவா நடந்து போறது, ரெண்டு குரங்கு அழகா சண்டை போட்டுட்டு இருக்கிறது, சாதாரணமா டீ கிளாஸ் வாஷ் பண்றது அப்படின்னு அங்க இருக்க சரௌண்டிங்ஸ் அந்த லொகேஷனோட ஜியோகிராஃபியை பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ஸ்டெப் மேல போய் கொடைக்கானல சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. அதை நமக்கு விஷுவலா சூப்பராவும் ட்ரீட் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி சொல்லலாம், குணா கேவ்ஸ் நமக்கு காமிச்சிருக்க விதமே பயங்கரமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கேமராவை கண்ணில் வச்சு எடுத்தாரா, இல்ல ரோப் விட்டு இறக்கி எடுத்தாரா, இல்ல ட்ரோன் வியூவா ஈக்லை வியூவா என்னன்னு தெரியல. ஆனா சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஆல்சோ அந்த கேவ்ஸை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுங்க. எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னா அது ரியலான கேவா இல்ல செட் ஒர்க்கா அப்படின்ற டிஃபரன்சியேஷனே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. மூவி ஃபுல்லாவே எங்கேஜிங்கா ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு காமிச்சிருந்தாங்க. பர்டிகுலரா அவங்க யூஸ் பண்ணி மெட்டாபர்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் ஒரு சீன்ல நைட் டைம்ல ஸ்ரீநாத் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கப்போ ஸ்ரீநாத் கேட்பாரு, என்னன்னா கடவுள்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ அவரோட ஃப்ரெண்ட் வந்து இட் இஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஆனா அதுக்கு ஸ்ரீநாத் என்ன ரிப்ளை கொடுப்பாருனா இட் இஸ் டார்க் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்ளை கொடுப்பாரு. அதே ஸ்ரீநாத் உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ அந்த லைட் தான் அவரை கண் முழிக்க வைக்கும். சோ அந்த மெட்டாபர் வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு அந்த இடத்துல. மூவி ஸ்டார்டிங்ல டக் ஆஃப் வார் சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. இது நேரத்துல சம்பந்தமே இல்லாம இங்க வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த சீன் பிளேஸ்மெண்ட்டுக்கான 200% ஜஸ்டிபிகேஷன் காமிச்சிருக்காங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீன் இன் திஸ் மூவி. அப்படின்னு கமல்ஹாசன் டைலாக் வர்றப்போ தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சுங்க. அதை ஃபாலோ பண்ணி கண்மணி அந்த சாங் வந்தப்போ இட் வாஸ் த பெஸ்ட் சீன் இன் திஸ் மூவி. படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப சொல்றப்ப கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த சீன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஊருக்கு வந்த பசங்களை நம்ம தான் பார்த்து அனுப்போம் அப்படின்னு சொல்ற மரியம் ஜார்ஜ் கேரக்டர், போலீஸ்மேன் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க ரோலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்துச்சு. அகைன் அண்ட் அகைன் மலையாளம் சினிமா நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா content is the key. On the whole, Chidambaram's Manjumal Boys is a must watch film. மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. Bye bye.